வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தமிழில் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், எவன் ப்ளஸ் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். எவன் ப்ளஸ் ஒருவன் எவன் ஒருவன். உயர்வு ப்ளஸ் அடைவோம் உயர்வடைவோம். பிரித்து எழுதுக. வேதியுரங்கள் வேதி ப்ளஸ் உரங்கள் வேதியுரங்கள் வேதி ப்ளஸ் உரங்கள். எதிர்ச்சொல் தருக. எளிது அரிது. எளிது என்பதன் எதிர்ச்சொல் அரிது. சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை எது? கொம்பு கிளை புழை துளை அசும்பு நிலம். கான் காட்சி என்பது தவறு. கான் என்பதன் பொருள் காடு. அடுத்து பொருந்தா இணை எது? கிண்கிணி இடை என்பது தவறு. கிண்கிணி என்பது காலில் அணியும் அணிகலன். கிண்கிணி காலில் அணிவது. குழி தலை குழை காது சுட்டி நெற்றி. பொருந்தாத இணை எது? முல்லை ஏற்பாடு என்பது தவறு. முல்லை நிலத்தின் சிறுபொழுது மாலை. குறிஞ்சி யாமம் மருதம் வைகறை பாலை நண்பகல் முல்லை மாலை. பொருந்தா இணையை காண்க. விஸ்தாரம் அளவு என்பது தவறானது. விஸ்தாரம் எனும் சொல்லின் பொருள் பெரும் பரப்பு. சாஸ்தி மிகுதி பொக்கிஷம் செல்வம் நமஸ்காரம் வணக்கம். விஸ்தாரம் பெரும் பரப்பு. வழுவுச்சொல் இல்லாத தொடரை எழுதுக. வழுவுச்சொல் இல்லாத தொடர் அதை செய்தது நான் அல்லேன். அதை செய்தது நான் அல்லேன். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானதை குறிப்பிடுக. சரியான ஒன்று ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து என்பது மட்டும் சரியானது. வவ்வல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, டிஸ்கஷன் உரையாடல். ஆங்கில சொல்லுக்கான தமிழ்ச்சொல் பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தாதது டெம்பெஸ்ட் சுழல் காற்று என்பது தவறானது. டெம்பெஸ்ட் பெருங்காற்று. ஸ்ட்ரோம் புயல், டொர்னாடோ சூறாவளி, சீப்ரிஸ் கடற்காற்று. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வானம் வானம். வானம் ஆகாயம். வானம் வெடி. தொடர் அமைப்பினை கண்டறிக. பாடி மகிழ்ந்தனர் வினையெச்சத் தொடர். பாடி மகிழ்ந்தனர் வினையெச்சத் தொடர். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையே. தொழிற்பெயர் பாடல். வினையால் அணையும் பெயர் கேட்டவர். சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்க. ஆன்சர் பசி பானம் பிடி புலி பௌவம். சரியான அகரவரிசை ஆன்சர் டி. தண்ணீர் தாவி தீவு துன்பம் தூவி. அகரவரிசைப்படி சரியாக அமைந்தது ஆன்சர் ஏ. நீலம் பவளம் மாணிக்கம் முத்து வைரம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆன்சர் ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஆன்சர் டி. தானியம் துள்ளி தேடல் தொகுதி. விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல். உவமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். எலியும் பூனையும் போல. வேற்றுமை. இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் ஏமாற்றம். இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். உவமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. ரீஃபார்ம் சீர்திருத்தம். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது இனமொழி விடை. நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? கண்ணா வா. அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம். ஆன்சர் சி. நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? ஆன்சர் டி. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக.
எனக்கு கூட உங்கள மாதிரி ஆடணும்னு ஆசை. இதன் எழுத்து வழக்கு எனக்கு கூட உங்களைப் போல் ஆட வேண்டுமென்று ஆசை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்று. குடுத்துடு. இதன் எழுத்து வழக்கு கொடுத்து விடு. குடுத்துடு பேச்சு வழக்கு, கொடுத்து விடு எழுத்து வழக்கு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? வினாச்சொல் யார்? எவ்வகை வினா என்பதை எழுதுக. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல் அறிவினா. காட்சி அழகு. காட்சி ப்ளஸ் ஈ ப்ளஸ் அழகு. பின்வருவனவற்றுள் தொடர்பு படுத்துக. ஆன்சர் இகர ஈற்று. காட்சி என்பது இகர ஈற்று சொல். சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணை உயிர் ப்ளஸ் உயிர், மலை ப்ளஸ் அருவி. உயிர் ப்ளஸ் உயிர், மலை ப்ளஸ் அருவி. மெய் ப்ளஸ் மெய், தமிழ் ப்ளஸ் அன்னை என்பது தவறு. மெய் ப்ளஸ் உயிர். உயிர் ப்ளஸ் உயிர், தென்னை ப்ளஸ் மரம் என்பது தவறு. உயிர் ப்ளஸ் மெய். மெய் ப்ளஸ் உயிர், தேன் ப்ளஸ் மழை என்பது தவறு. மெய் ப்ளஸ் உயிர். மெய் ப்ளஸ் மெய், தேன் ப்ளஸ் மழை என்பது மெய் ப்ளஸ் மெய். அடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. கொள் கோல். கொள் வாங்கு, கோல் புறங்கூறல். கொள் வாங்குதல், கோல் புறங்கூறுதல். குரில் நெடில் பிழையான சொல் எது? பிழையான சொல் கெண்டை, கொண்டை என்பது தவறானது. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். கூற்று இரண்டும் சரி. இரண்டு கூற்றுகளும் சரி. அடுத்து கூற்று காரணம். கூற்று நா 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 இவை மூன்றும் மயங்கொலி எழுத்துகள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடு உடையது. ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. கூற்று சரி, காரணம் சரி. கல்லாமை ஒழிக எனும் பொருளில் வரும் தொடர் விழைவுத் தொடர். கல்லாமை ஒழிக எனும் பொருளில் வரும் தொடர் விழைவுத் தொடர். நேரான தமிழ்ச்சொல் அறிக. டெரகோட்டா. டெரகோட்டா என்பதன் தமிழ்ச்சொல் சுடுமண் சிற்பம். பொருளின் செறிவை சுட்டுக. பொருளின் செறிவை உணர்த்தும் சொல் கண்ணங்கரேல். கண்ணங்கரேல். சொல்லும் பொருளும் பொச்சாப்பு சோர்வு. பொச்சாப்பு எனும் சொல்லின் பொருள் சோர்வு. குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும்? தாத்தா. பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஆன்சர் ஓர் ஊர். பிழை திருத்துதல். சரியான பதில் ஒரு நகரம். ஒரு நகரம் என்பதே சரி. சொல்லையும் பொருளையும் பொருத்துக. ஒப்புமை இணை அற்புதம் வியப்பு முகில் மேகம் உபகாரி வள்ளல். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றில் 100 பில்லியன் அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்களின் வலைப்பின்னல்தான் படைப்பு, உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாம். மூளை முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் போல உள்ளது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லிலிட்டர் குருதி தேவைப்படுகிறது. சிறுமூளைதான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் மனித மூளை. மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். மூளை எங்கிருந்து முளைக்கிறது? முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது? 800 மில்லிலிட்டர் குருதி தேவைப்படுகிறது. நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது சிறுமூளை.
சேர்த்தெழுதுக. இவை ப்ளஸ் எல்லாம் இவையெல்லாம். என்றென்றும் பிரித்து எழுதுக. என்று ப்ளஸ் என்றும். தாம் ப்ளஸ் இனி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாமினி. இன்று ப்ளஸ் ஆகி இன்றாகி. புரவலர் என்பதன் எதிர்ச்சொல் இரவலர். பொருந்தாத இணையை கண்டறிக. வடக்கு குணக்கு என்பது பொருந்தாதது. வடக்கு வாடை, கிழக்கு கொண்டல், மேற்கு கோடை, தெற்கு தென்றல், வடக்கு வாடை. ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாததை கண்டறிக. ஆன்சர் கழங்கு. கழங்கு என்பது பெண்பார் பிள்ளை தமிழ். ஆண்பார் பிள்ளை தமிழின் கடைசி 3 பருவங்கள் சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பால் பிள்ளை தமிழின் கடைசி 3 பருவங்கள் கழங்கு, அம்மானை, ஊசல். இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. பொருந்தா சொல்லை கண்டறிக. பெண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவம் சிறுதேர். சிறுதேர் என்பது ஆண்பார் பிள்ளை தமிழ். ஆண்பார் பிள்ளை தமிழின் பருவம். பொருந்தா இணையை கண்டறிக. படுகர், மேடு என்பது பொருந்தாதது. படுகர் எனும் சொல்லின் பொருள் பள்ளம். சந்திப்பிழையற்ற தொடரை அறிக. சந்திப்பிழையற்ற தொடர் நெகிழிப்பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காண்க. கத்தரி பிஞ்சு. கத்தரி பிஞ்சு என்பதே சரி. வாழைக்காய், வாழைக்கச்சல், மாம்பிஞ்சு, மாவடு. அவரைக்காய், அவரை பிஞ்சு. மரபு வழுவை காண்க. குயில் கத்தும் என்பது தவறு. குயில் கூவும், மயில் அகவும், கோழி கொக்கரிக்கும், கிளி கீச்சிடும், குயில் கூவும். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மயில் அகவும் என்பது சரி. கோழி கூவும் என்பது தவறு. கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், புறா குணுகும். சந்திப்பிழையை நீக்குக. சந்திப்பிழையற்ற தொடர் உலகப் பெரும் புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். உலகப் பெரும் புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க. உண்டாக்குதல், விளை. விளை என்பது விளைவித்தல், அதாவது உண்டாக்குதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார். பார் என்பதன் பொருள் உலகம், மேதினி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சொல்லுதல், செப்புதல், கூறல். சொல்லுதல், செப்புதல், கூறல். உன் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் உண்டால். ஆடினான் வேர்ச்சொல்லை தருக. ஆடு. ஆடினான் என்பதன் வேர்ச்சொல் ஆடு. சரியான அகரவரிசையை எழுதுக. சரியான அகரவரிசை கரம், கானகம், கீற்று, கொண்டை, கோட்டை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வகுப்பு, வானம், விழி, வெற்றி, வேள்வி. சரியான அகரவரிசை துறைமுகம், பொருள்கள், முதலீடு, வணிகம். கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. ஆன்சர் சங்கு, சிற்பம், சுத்தி, சொட்டு. விடை வகைகள். கால்பந்து விளையாடுவாயா என்ற வினாவிற்கு கைப்பந்து விளையாடுவேன் என்பது எவ்வகை விடை? இனமொழி விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்க. மண்ணுஞ்சிலம்பே, மணிமேகலை வடிவே. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது? இதற்கான வினா இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது? என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பிறவினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. வீடு கட்டியாயிற்று செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினை வாக்கியம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. பொறுத்துக. கிரியேட்டர் படைப்பாளர், ஆர்டிஸ்ட் கலைஞர், கார்ட்டூன் கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள். கிரியேட்டர் படைப்பாளர்,
ஆர்டிஸ்ட் கலைஞர், கார்ட்டூன் கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொல்லை கண்டறிக. விஷம், நஞ்சு. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொல். ஆன்சர் குடந்தை. கீழ்காணும் ஊர் பெயர்களில் தவறான மரூவை எழுதுக. கொஸ்டின் தவறு. ஊர் பெயர்களில் சரியான மரூவை எழுதுக. ஆன்சர் கோவை, கோயம்புத்தூர் என்பது மட்டும் சரியானது. அடுத்து சரியான சொல் எது? கோழி என்பதன் இளமை பெயர் குஞ்சு, கோழி குஞ்சு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். நாவாய் என்பதன் சரியான சொல் படகு. பொருத்தமான காலத்தை சுட்டுக. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப் பெற்றவர். ஆன்சர் இறந்த காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. கண்ணன் வந்தான் என்பது இறந்த காலம். கண்ணன் வருவான் என்பது எதிர்காலம். கண்ணன் வருகிறான் என்பது நிகழ்காலம். கண்ணன் வருகின்றான் நிகழ்காலம். சரியான மரபுத் தொடர்களை தேர்வு செய்க. ஆன்சர் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் கவிழும். சோலை பூவினில் வண்டினம் கவிழும். இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. நகை, புன்னகை, பொன்னகை. புன்னகை, பொன்னகை. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. செய். செய் என்பதன் இருபொருள் செயலைச் செய், வயல் நிலம். கலைச்சொல் அறிதல். லெக்சிகன். சரியான கலைச்சொல் பேரகராதி. சரியான கலைச்சொல் அறிதல். மோரல் நீதி, கைடன்ஸ் வழிகாட்டுதல், டிசிப்ளைன் ஒழுக்கம், சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர். மரபு பிழைகள். புலி, பரல். புலி, பரல் என்பதே சரியான மரபுச் சொல். அடுத்து அவசர குடுக்கை. சொல்லின் பொருள் எண்ணிச் செயல்படாமை. எண்ணிச் செயல்படாமை. அவசர குடுக்கை எண்ணிச் செயல்படாமை. சொற்களின் கூட்டுப் பெயர்கள். சரியானதை தேர்ந்தெடு. கம்பு, கம்பங்கொல்லை. சரியான தொடரை தேர்ந்தெடு. பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர். ஆன்சர் 8, 10 ஆகிய எண்ணுப் பெயர்களின் பின் வல்லினம் மிகாது என்பது தவறு. வல்லினம் மிகும். 8, 10 ஆகிய எண்ணுப் பெயர்களின் பின் வல்லினம் மிகும். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான தொடர் வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும். வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும் என்பதே சரியான தொடர். அடுத்து பொறுத்துக. தேசம், நாடு, நெறி, வழி, மாசற, குற்றமில்லாமல், மேதைகள், அறிஞர்கள். ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. ஆன்சர் பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. ஆன்சர் மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர். மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர். தேங்க்யூ.